2 நாள் நன்றாக இருக்கிறேன், 3வது நாள் ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. 3 நாள் நன்றாக இருக்கிறேன், 4வது நாள் ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. 1 வாரம் நல்லா இருக்கிறேன், மறுபடியும் ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. 2 வாரம் நன்றாக இருக்கிறேன், திடீரென்று ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. காலையில் நன்றாக இருக்கிறேன், மாலையிலே ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. மாலை நன்றாக இருக்கிறேன், இரவிலே ஒரு மாம்சம் என்னை மேற்கொள்கிறது. இந்த மாம்சத்தின் கிரிகளை எரித்து போடுகிற சத்துருடைய எல்லா மாம்சத்தின் கிரிகளை கொண்டு வந்து உங்களை பலவீனப்படுத்துகிற வேதம் சொல்லுகிறது. பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. உங்கள் மண்வெட்டிகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஈட்டிகளாகவும் உங்களுடைய அறிவாள்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் 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 பட்டயமாகவும் மாற்றுகிற கர்த்தர். ஈட்டியாய் பட்டயமாய் மாற்றுகிறார், மண்வெட்டியாய் அறிவாளாய் அல்ல. மண்வெட்டி என்பது மண்ணை நோண்டுவதற்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவாள் என்பது மரத்தை வெட்டுவதற்கு. மரத்தை வெட்டுகிறதற்கும் மண்ணை நோண்டுகிறதற்கும் கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. உங்களை ஈட்டியாய், உங்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பட்டயமாய் வைக்க விரும்புகிறார்.